வணக்கம். திரையரங்கம். சன் ஆஃப் சர்தார் 2 இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விஜய்குமார் அரோரா. இந்த திரைப்படத்தை அஜய் தேவ்கன் ஃபிலிம்ஸும் ஜியோ ஸ்டுடியோஸும் இணைந்து தயாரித்திருக்கின்றன. இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருப்பவர் மிகச்சிறந்த நடிகரான அஜய் தேவ்கன். அருமையான நடிகையான மிருனால் தாக்கூர் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக நடித்திருக்கிறார். ஜேசி என்ற கதாபாத்திரத்தில் அஜய் தேவ்கன் நடித்திருக்கிறார். அவருடைய மனைவியான டிம்பிள் பல வருடங்களாக லண்டனில் இருக்கிறாள். விசா கிடைப்பதில் பல பிரச்சனைகள் இருந்த காரணத்தால் லண்டனுக்கு செல்ல முடியாமல் இருந்த ஜெசிக்கு இறுதியில் விசா கிடைக்கிறது. அதைத் தொடர்ந்து லண்டனுக்கு தன்னுடைய மனைவி டிம்பிளை பார்க்கும் ஆவலுடன் ஜெசி அங்கு செல்கிறான். சென்ற இடத்தில் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாகிறது. அவனுடைய மனைவியாக இருந்த டிம்பிள் அவனிடமிருந்து விவாகரத்து வாங்கிவிட்டு வேறு ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியதுடன் நிற்காமல் அந்த இளைஞனையே ஜெசிக்கு அறிமுகமும் அவள் செய்து வைக்கிறாள். அதை தாங்கிக் கொள்ள அவனால் எப்படி முடியும்? அதைத் தொடர்ந்து அவன் ஒரு வீட்டில் வாடகைக்கு வசிப்பது என்று தீர்மானித்து செல்கிறான். அங்கு வீட்டின் உரிமையாளராக இருக்கக்கூடிய பெண்தான் மிருனால் தாக்கூர். மிருனால் தாக்கூர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் ரபியா. அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகளுடைய பெயர் சபா. அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இளம்பெண் அவள். அந்த இளம்பெண் ராஜா என்ற ஒரு இளைஞனை காதலிக்கிறாள். அவளும் ராஜாவும் வாழ்க்கையில் ஒன்று சேர வேண்டுமென்றால் அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், ரபியா சபா இருவருமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் என்றாலே ஆவேசமாக எதிர்க்கக்கூடியவர்கள் ராஜாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் திருமணம் நடப்பதற்கு எப்படி சம்மதிப்பார்கள்? அப்படிப்பட்ட நிலையில் புத்திசாலித்தனமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள் ரபியா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மிருனால் தாக்கூர். அது என்ன என்றால், இளம்பெண் சபாவின் தந்தையாக அஜய் தேவ்கன் நடிப்பது என்பதுதான். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும்படி மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறாள் ரபியாவாக வரக்கூடிய மிருனால் தாக்கூர். மிகவும் மனக்கவலையில் இருக்கக்கூடிய அஜய் தேவ்கன் அந்த இளம் பெண்ணுக்கு உதவலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். அதைத் தொடர்ந்து அவர் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர் என்று அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். ஒரு இராணுவ பின்னணியை கொண்ட குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய மருமகள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறாளா என்பதை நினைத்து அந்த இளைஞன் ராஜாவின் தாய் தந்தை அனைவருமே சந்தோஷ கடலில் மிதக்கிறார்கள். இராணுவத்தில் பணியாற்றுவது என்பதை மிகப்பெரிய விஷயமாக நினைக்கக்கூடிய குடும்பம் அது. எனினும் பொய்யாக ஒரு இராணுவ வீரராக நடிப்பது என்பது பதட்டத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அஜய் தேவ்கனுக்கு. பல நேரங்களில் எங்கே அவர்களிடம் நாம் மாட்டிக்கொள்வோமோ என்று அவர் பதைத்து விடுகிறார். படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கூட அப்படிப்பட்ட பதைப்பு உண்டாகிறது. எந்த நேரத்திலும் இவருடைய குட்டு வெளிப்பட்டு விட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பதட்டத்திற்கு நாமும் ஆளாகிறோம் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட பல பரபரப்பான காட்சிகளையெல்லாம் கடந்து அந்த மணமகன் ராஜாவின் பெற்றோர் மணமகளாக சபாவை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கின்றனர். சபா என்ற அந்த இளம்பெண்ணும் அவளுடைய தாயான ரபியாவும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்த பிறகு கூட அவர்கள் முழு மனதுடன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு அருமையாக
அந்த சூழல் நமக்கு காட்டப்படுகிறது. அந்த சூழல்களை பார்த்த பிறகு அந்த பெற்றோரின் மனம் முழுமையாக மாறுகிறது. அஜய் தேவ்கன் அந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட நல்ல காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட துணிச்சலான செயலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும்போது அவர்கள் அனைவரும் அவரை மதிப்புடனும் மரியாதையுடனும் பார்க்கிறார்கள். இதுவரை நடைபெற்ற பல சம்பவங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் அஜய் தேவ்கனும் ரபியாவும் விரும்புகிறார்கள். அதை நாம் உணரக்கூடிய வகையிலும் பல காட்சிகள் படத்தில் காட்டப்படுகின்றன. படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடைபெறுகிறது. அஜய் தேவ்கனை வேண்டாம் என்று கூறிவிட்டு விவாகரத்து பெற்றுவிட்டு வேறு ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொள்வதாக முடிவெடுத்த அவருடைய மனைவி டிம்பிள் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அஜய் தேவ்கனை தேடி வருகிறார். வந்ததுடன் நிற்காமல் அங்கு இருக்கக்கூடிய அனைவரிடமும் இவர் என்னுடைய கணவர், அவருடைய மனைவி நான் என்று கூற அங்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகக்கூடிய சூழல் உண்டாகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி அந்த சுப நிகழ்ச்சி அங்கு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு படம் முடிவடையும் நிலையில் அஜய் தேவ்கன் ஒரு அருமையான முடிவை எடுக்கிறார். அது என்ன முடிவு என்பதை படத்தை பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கலகலப்பான காட்சிகளை கொண்ட காமெடி காட்சிகள் நிறைந்த இந்த திரைப்படத்தில் ஜாசி என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார் அஜய் தேவ்கன். நகைச்சுவை உணர்வு கொண்ட கதாபாத்திரத்திலும் தன்னுடைய திறமையை அருமையாக வெளிப்படுத்த முடியும் என்பதை அஜய் தேவ்கன் படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை நம்மிடம் நிரூபித்து காட்டுகிறார். மிருனாள் தாக்கூர் ரபியா என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு மிக சிறப்பாக இவர் உயிர் தந்திருக்கிறார். அழகு தேவதையாக இருக்கக்கூடிய மிருனாள் தாக்கூர் கனமான அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு உயிர் தந்திருக்கிறார் என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. ரோஷ்னி வாலியா இவர்தான் சபா என்ற அந்த இளம்பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு இளமை ததும்ப இருக்க வேண்டுமோ அதை நன்கு வெளிப்படுத்தி மிகவும் சிறப்பாக தான் வரும் காட்சிகளில் தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார். ராஜாவாக நடித்திருப்பவர் ரவி கிஷன். நீரு பாஜ்வா இவர்தான் டிம்பிள் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு குண்டை போடக்கூடிய கதாபாத்திரம் இது. எந்த அளவிற்கு உச்சக்கட்ட காட்சியில் அந்த கதாபாத்திரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அசீம் பஜாஜ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். கலகலப்பான காட்சிகளை கொண்ட இளமை தவழக்கூடிய காமெடி காட்சிகள் நிறைந்த அருமையான குடும்ப கதை இது. ஒரு ஒளிப்பதிவாளர் அதிகமான இன்டோர் காட்சிகளை கொண்ட ஒரு திரைப்படத்திற்கு தன்னுடைய பணியை சீராக செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை இவர் நன்கு உணர்ந்து கொண்டு பாராட்டக்கூடிய வகையில் செய்திருக்கிறார். நினோத் கனால்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஏராளமான கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதையை கொண்ட ஒரு திரைப்படம். ஒரு படத்தொகுப்பாளர் தன்னுடைய பணியை செய்வது என்றால் இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அனைத்தையும் கடந்து தான் ஒரு சிறந்த படத்தொகுப்பாளர்தான் என்பதை இவர் நன்கு நிரூபித்திருக்கிறார். விஜய்குமார் அரோரா இந்த திரைப்படத்தை ஒரு சிறந்த குடும்ப கதை கொண்ட திரைப்படம் என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு நன்கு இயக்கியிருக்கிறார். தரமான கலகலப்பான நகைச்சுவை காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு முறை சன் ஆஃப் சர்தார் 2 என்ற இந்த திரைப்படத்தை பார்க்கலாம்.